குன்றத்தூரில் எலி தொல்லையால் எலி மருந்து வைத்த நிலையில் மருந்தின் நெடியால் 2 குழந்தைகள் உயிரிழந்த அதிர்ச்சி சம்பவம் நடந்திருக்கிறது. வீட்டில் எலி மருந்து அடித்துவிட்டு சென்ற ஊழியர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குன்றத்தூரில் அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வரும் தனியார் வங்கி மேலாளரான கிரிதரன் என்பவர் தனது வீட்டில் எலி தொல்லை அதிகமாக இருந்ததால் பூச்சிகளை கட்டுப்படுத்தும் தனியார் நிறுவனத்தை அழைத்திருக்கிறார். அவர்கள் இரவில் எலி மருந்து அடித்ததோடு எலி மருந்தை வீட்டில் வைத்துவிட்டு சென்றுள்ளனர். இந்நிலையில் கோயிலுக்கு சென்றுவிட்டு வீட்டிற்கு திரும்பிய மனைவி பவித்ரா, கிரிதரன் மற்றும் 2 குழந்தைகளும் இரவு ஏசி போட்டு உறங்கியுள்ளனர். காலையில் அனைவருக்கும் மூச்சு திணறலுடன் வாந்தியுடன் வயிற்றுப்போக்கானது. அக்கம்பக்கம் இருந்தவர்கள் கிரிதரன், பவித்ரா மற்றும் 2 குழந்தைகளையும் மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். அங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டும் 6 வயது சிறுமி, 1 வயது சிறுவன் ஆகியோர் உயிரிழந்தனர். இதையடுத்து கிரிதரன் மற்றும் பவித்ரா ஆகியோர் போரூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் ஆபத்தான நிலையில் அனுமதிக்கப்பட்டனர். இதில் பவித்ராவுக்கு நினைவு திரும்பியது. அவரிடம் காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் வீட்டில் எலி மற்றும் பூச்சி தொல்லை இருந்ததால் ஆன்லைன் மூலமாக டி நகரில் உள்ள தனியார் பெஸ்ட் கண்ட்ரோலை அழைத்ததாகவும், அவர்கள் வீட்டில் கதவு, ஜன்னல் உள்ளிட்டவற்றில் பேஸ்ட் போன்ற மருந்து வைத்ததாகவும், எலிக்கு வீட்டை சுற்றி டேப்லெட் வைத்ததாகவும் கூறினார். இதையடுத்து தனியார் பெஸ்ட் கண்ட்ரோல் நிறுவனம் மற்றும் நிறுவனத்தின் நிர்வாகி உட்பட 3 நபர்கள் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். வீட்டில் மருந்து அடித்த ஊழியர் கைது செய்யப்பட்டுள்ளார். வீட்டில் வைக்கப்பட்டிருந்த எலி மருந்தால் 2 குழந்தைகள் உயிரிழந்திருக்கிறார்கள். மூடப்பட்ட அறையில் பூச்சிக்கொல்லி மருந்து வைக்கப்பட்டிருந்தது இதற்கு காரணமாக இருக்கலாம் என வேதியியல் துறையைச் சேர்ந்தவர்கள் கூறுகிறார்கள். பெஸ்டிசைடுன்னு சொல்லுவாங்க. பெஸ்டிசைட்ஸ்னா இந்த மாதிரி எலிகள், பெரிச்சாளிகளை கொள்வதற்காக பயன்படுத்தக்கூடிய மருந்து. ஸோ அந்த மருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மோஸ்ட்லி ஜிங்க் பாஸ்பைடு, புரோமெத்திலின், புரோமோடயோலோன், ஸோ இந்த மாதிரியான காம்பவுண்ட்ஸை பயன்படுத்துவாங்க. இது ஒரு இடத்துல ரொம்ப அதிகமாக இருக்கும் பொழுது என்ன ஆகும்னு சொன்னால், அது க்ளோஸ்டு என்விரான்மெண்ட், அதாவது மூடப்பட்ட அறையில் அது இருக்கும் பொழுது அதிக அளவில், இப்போது நமக்கு நிபுணர்கள் கூட சொல்லியிருக்காங்க, அதிக அளவில் இருந்ததாக சொல்லியிருக்காங்க. அவர் அளவுக்கு அதிகமாக வைத்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. வச்சிருக்காருன்னா அது என்ன ஆகுன்னா, அந்த க்ளோஸ்டு என்விரான்மெண்ட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக அது ரியாக்ட் ஆகி, ஸோ நமக்கு ஒத்துக்காத, அதாவது மனிதர்கள் இறப்புக்கு வழிவகுக்கக்கூடிய அசாடியஸ் கெமிக்கல்ஸாக என்னெல்லாம் சொல்லலாம்னா, சப்போஸ் நம்ம கார்பன் மோனாக்சைடு உருவாயிருக்கலாம், இல்லைன்னா ஹைட்ரஜன் சல்ஃபைடு ஒரு வாயுன்னு இருக்கு, அது உருவாயிருக்கலாம், இல்லைன்னா மோஸ்ட்லி இதில் பாஸ்ஜின் சொல்லுவாங்க, பாஸ்ஜின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கார்பனைல் குளோரைடு அது உருவாயிருக்கலாம். இது 3 தான் ரொம்ப அசாடியஸ். இது உயிர் போகக்கூடிய நிலைமைக்கு கொண்டு போகக்கூடியது. இதில் ஏதாவது ஒன்று அது வினை புரிந்ததுனால அந்த இதில் வந்திருக்கலாம். இவங்க கதவை திறந்துட்டு உள்ளே போகும்போது இந்த வாயு தாக்கி அவர்களுக்கு லங்ஸ் முதல்ல பாதிக்கப்பட்டு அதுக்கப்புறம் உயிர் போகிற நிலை வந்திருக்கலாம். ஸோ இதான் நடந்திருக்கலாம். நேரடியாக அந்த எலி மருந்து சுவாசித்ததனால் அவர்களுக்கு இறப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு கிடையாது.